கண்ணை முடிச்சு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, நீ வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்வதுமா இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீ வார்த்தையை கொடுக்க தேவையான கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் தகப்பனை, ஆனால் கிருபையா இதை தந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்களை தாழ்த்துவோம், எருமையாக்குற இந்த அடியை மறைச்சு நீ வெளிப்படுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியான வசனத்தை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தமோ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணங்கிடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளிலேயும் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டோமானால் 1ஆம் வசனம் போட்டிருக்குது. மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியர் அப்போதுள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக நினைச்சாங்க, யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 3 வகையான கூட்டங்கள் வருது. இந்த யோசபாத்துக்கு விரோதமா அவங்க சண்டை போட்டு சண்டைக்காக யுத்தத்துக்காக வாடுறாங்க. ஆனா அந்த இடத்துல நினைச்சிருக்காங்க, யோசபாத் ரொம்ப பயப்படுறாரு. ஆனா பயந்து ஆண்டத்து கேட்கிற காரியம் ஒரே ஒரு காரியம் தான். 12 எங்கள் தேவனை அவர்கள் நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த யோசபாத் நினைச்சுறாங்க. அவங்க நின்று ஆண்டவர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு முன்பாக பார்த்தோம்னால் அந்த 3 வகையான கூட்டங்களை பார்க்கும்போது யோசபாத் எடுக்கிறாருன்னா 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு எடுத்துட்டாங்களா, யூதாவைக்கு உபவாசத்தை கூறுவித்தான் கூறுகிறது. எல்லா மக்களும் 4ஆம் வசனத்தில் போடுறது. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த உபவாசம் போடுறாங்க. உபவாசம் ஜெபிக்கிறாங்கன்னா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தனி அவங்க அறியாமையே ஒரு பயம் வந்துட்டு, இப்படி யுத்தத்துக்கு திடீர்னு நிற்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு செஞ்சு பயங்கரமான வேதனை, மன போராட்டங்கள். அந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, மனசு கலக்குறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆண்டத்துக்கு போய் உபவாசம் போட்டு எல்லாரும் நினைச்சாங்க, தெய்வ சமத்துல போய் நிற்கிறாங்க. ஆனால் கத்திரி பிள்ளைகளை நீக்கிறோம். ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வரும்போது இது நினைச்சீங்க, அழுது செல்லுங்க புலம்பி அந்த இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்யணும் அது எல்லாருக்கும் போய் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா அந்த உபவாசத்தை போட்டு ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மக்கள் நினைச்சாங்க, உபவாசம் போட்டு ஜெபித்தார்கள். உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது எல்லா மக்களும் போய் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க ஊர் மக்கள்லாம். ஆனா ஜெபித்துட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உடலை ஆண்டவர் போய் கெஞ்சுறாங்க, ஆண்டவரே இந்த 12ஆம் வசனத்துல எங்கள் தேவனை அவர்களை நியாயம் நிற்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவர் இதோட போராட்டத்துக்கு எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரை இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று நாங்கள் சண்டை போட்டு எங்களுக்கு முடியல, ஆண்டவரை ஏன்னா ஆண்டர் சமூகத்தில் போய் என்ன செய்யறாங்க, கெஞ்சி நிற்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், ஆண்டர்கிட்ட கெஞ்சி என்ன செய்யணும், சில காரியங்கள் கேட்கணும். ஆண்டவரை எனக்கு தயவு இறங்கும், தயவு பண்ணும் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவன் தான். லூக்காவில கூட ஒரு இதில் பார்ப்போம், நியாயாதிபதி ஒரு விதை ஓயாம அலட்டிக்கிட்டே இருப்பான், ஒரு நியாயம் விசாரிக்கிறதுக்கு அலட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் யாருமே நன்மை செய்ய மாட்டான். யாரு எல்லாத்தையும் விட்டு எடுத்து அலட்சியம் பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன செஞ்சா, ஓயாம ஆண்ட மனிதன்கிட்ட போய் அலட்டுவான், தன்னை அலட்டிக்கிட்டே இருப்பான். அலட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த மனிதன் என்ன செய்வான், அந்த மக்களுக்கு 18ஆம் அதிகாரத்துல இல்ல போட்டுருக்கு 4ஆம் வசனத்துல வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன்
நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவளுக்கு அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டான். அப்போ பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடி இரவு மகளும் தமிழ் நோக்கி கூப்பிடுது, உங்களுக்கு நியாய விசாரியா இருப்பேன்னு சொல்லி வசனம் இருக்குது. அவங்க இரவு மகளும் கூப்பிடு, உங்களுக்கு நான் நியாய விசாரியா இருப்பேனான்னு ஆண்டு கேட்கிறாரு. நீங்க வந்து என்ன செய்யலாம், ஆண்டவரை நான் இப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு நியாயம் செய்ய மாட்டேங்கிறா, மக்கள்லாம் என்ன இருக்கிறாங்க, என்னை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அழுது நீங்க புலம்புனீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். அவங்க நியாயாதிபதி யாருக்கும் நன்மை செய்யல, ஆனால் டெய்லியும் அலட்டுறான்னு சொல்லி அந்த அவங்களுக்காக அவன் என்ன செய்ய நியாயாதிபதி இறங்கி அந்த காரியத்தை செய்து கொடுக்குறான். நான் இரவு ஏசப்பா நோக்கி கூப்பிடுறோம், உங்களுக்கு நியாயம் விசாரிப்பார் கண்டிப்பாங்க. அதை எதை குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அப்படிதான் யோசப்பாத்து காலத்துலயும் உபவாசம் போட்டு கூட்டினாங்க, உபவாசம் போட்டு ஜெபித்தாங்க. ஜெபிச்சுட்டு ஆண்டத்தை போய் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரை, இவங்கிட்ட போய் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலனே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நாங்கள் என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆகையா எங்கள் கண்கள் உங்க நோக்கி பார்த்துட்டு இருக்கு. அப்ப எங்க கண்கள் உங்க நோக்கி, அப்ப நீங்க நிறைய பிள்ளைகளை உங்க நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரோட பார்த்து நீங்க நினைச்சீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதிலே இல்லை அப்படின்னு நீ நினைக்கலாம். பதில் ஒரு நாள் கண்டிப்பா உண்டு. ஆண்டவர் அமைதியா கடந்து போற தேவனே அல்ல. கண்ணீரை பார்த்து கடந்து போகவே மாட்டாரு. லாஸ்ட் மருத்துவ கூட அழும்போது ஆண்டவர் அடிச்சார், கண்ணீர் வடிச்சார். என்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அழும்போது ஆண்டவர் வந்து மனசு வேதனைப்படும். அவர் நம்ம கூட இருந்து வந்தாரு, நம்ம கூட இருக்கார் ஆண்டவர். நம்ம இருதயம் ஒருங்குண்ட இருதயங்களை புறக்கணியான தேவன். அவர் ஒருங்குண்ட புறக்கணியானபடி தேவனத்தை அவங்க நியாயம் செய்வார். அந்த மரியாதை வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, மரியாதை மாத்திரம் அழுதுட்டு இருக்காங்க, சகோதரர் மறைத்து விட்டாங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஆறார் வந்து நின்று பார்க்கிறாரு, மரியாதை அழுகிறத பார்த்து ஒரு மனசு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தனாருன்னு சொல்லி பார்க்கிறோம். உடனே அந்த மருத்துவோட ஆசிரியர் எடுத்து எழுப்பி அந்த மரியாதையில கொடுத்தாருதான் சகோதரன் நல்லாத அப்படின்னு சொல்லி. அதனால கத்திரி பிள்ளைகளா இருந்தீங்க, என்ன காரியத்துக்கு அழுதாலும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்க, ஆண்டு சமுதிரம் இருந்து அழுதீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் செய்வாங்க. ஆண்டு கடந்து போகவே மாட்டார், கண்ணீரை கடந்து போகவே மாட்டார். கத்துடைய பிள்ளைகளுடைய நெருக்கத்தை பார்த்து கடந்து போகவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு நெருக்கப்பட்டாங்க, எகிப்து ராஜா பயங்கரமா நெருக்குறாங்க. ஆனாலும் தேவனத்தை அவங்களை வெளியே கொண்டு வந்தார், விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தார். அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்க, அவங்க கேட்டதான் ஆண்டு கொடுத்தாரு. தண்ணீரை கேட்டாரு, மதுரமாய் மாறாவை போல காணப்பட்ட தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தாரு. ஆகாரம் சாப்பிட ஆக கேட்டாரு, வானத்தின் மண்ணால் கொடுத்தாரு. தூதுகள் சாப்பிட ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லது கறி கேட்டாங்க, அந்த காடைகளை கொண்டு கொடுத்தாரு. எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்று கொடுத்தார். அந்த மண்ணா தெய்வ தூதுகள் சாப்பிடுற மண்ணாவது எப்படி இருந்துச்சுன்னா தேடிட்டு தேடிட்டு செய்த பணியாரத்தை போல இருந்துச்சு, அவ்வளவு ருசியா இருந்துச்சா. அப்படி அவங்க சாப்பிட்டுருக்காங்க ஆண்டுடைய பிள்ளைங்க, அன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஏசப்பாவது அந்த ருசியில பதற்றத்தை தான் கத்துடைய பிள்ளைகள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. யாரும் ஆண்டவரை உண்மையா தேட யாருமே கஷ்டப்படலை. ஆண்டவரை உண்மையா தேடுற எல்லா பிள்ளைகளும் தேடிட்டு பணியாரத்தை போல அந்த நல்ல வகை வகையான ருசியில பதற்றங்களே கத்துக்கு ஆகரமா சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதான் நீங்களும் ஏசுப்பா தேடுங்க. ஆண்டவர் கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்களா, ஆண்டவர் சப்தம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பலனே இல்லை ஆண்டவரை, எனக்கு பலன் தாராண்டவரை, இப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாராண்டவரை நன்றா. ஏராளமான ஜனங்கள் வந்து இதை நெருக்கிறாங்க, நான் என்ன செய்ய எனக்கு தெரியலப்பா, எனக்கு பலன் இல்லப்பான்னு சொல்லும் போது அந்த 14ஆம் வசனத்துல ஒரு மனிதன் லேவி என்கிற மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினபடினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவை யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டம் நெருங்கி வரும்போது உபாசம் போட நிற்கிறாங்க. அது மாத்திரம் எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அழுகுறாங்க. அழுகும்போது அந்த ஒரு ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. அங்க தீர்க்க தரிசனமா ஒருத்தர் சொல்றாரு, லேவி கோத்திரத்துல ஒரு 14ஆம் வசனம், நீங்க அல்லாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடைய இதுல, இது கர்த்தருடைய இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் பொறுப்படுத்துறாரு. உங்களுடைய தாழ்மையின் அழுகை கேட்கிறாரு, உங்களுடைய பாரமான அழுகையை கேட்கிறாரு, பயந்து சோகமா இருக்கிறவங்க அழுகையை பார்க்கிறாரு. அழுது ஆண்டவர் சமுதிரத்தை கண்ணீர் வடிக்கும் போது பாரத்தெல்லாம் இறங்கி வைக்கும் போது ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு இறங்கி வந்து அந்த மனிதர்களுக்கு விரோதமா நினைச்சுனாங்க. ஆண்டவர் எழுப்புகிறாரு, பார்க்குறாரு. லைனா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் அதிகாரத்துல ஒருத்தருக்கு நினைச்சுறாங்க 14ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல,
யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்க பயந்து போய் காணப்பட்டீங்களா, கலங்கி போய் நின்னீங்களா, ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். அந்த காரியத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவாரு. அதனால நீங்க எதிர்த்து பயப்படாதீங்க. 18 ஆசனம் போல் இருக்குது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 18 ஆசனம். அப்போ யோசப்பா தலை மட்டும் முகங்குடித்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஆண்டுக்குள்ள எல்லா மனிதர்களும் நினைச்சாங்க தாழ யுத்தம் உங்களுக்கு கர்த்தரே சொன்னோங்க. சகல மனிதர்களை நீங்க என்ன செய்யுங்க வாங்கன்னு சொல்லி யோசபாத்தை கூப்பிட்டு வச்சு, யூதா கோத்திரத்தார எருசலேமின் குடிகளே கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுங்க அப்படின்னு சொல்றாரு. தாழ விழுந்து தேவ சமூகத்துல விழுந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் பிடிச்சு அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த யுத்தத்தை பண்ணினார் என்று வேதத்தை பார்க்கிறோம். 20ஆம் வசனம் போடுங்க. அவர்கள் அதிகாலையிலே எழுந்திருந்து திக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நம்புங்கள், அப்பொழுது நீ சித்தி பெறுவீர்கள் என்று யோசபாத் சொல்றாரு. அப்புறமா யோசபாத் என்ன செய்யறாருன்னா 21ஆம் வசனத்துல, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதியுங்கள், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு ஏற்று உள்ளது பாடகரை நினைக்கிறாங்க. போன அவங்க யுத்தத்துக்கு வாராங்க, அடி திறந்து வாராங்க. ஆனா கட்டளை பிள்ளைகளை போய் யோசபாத் நினைச்சா நிறுத்துகிறார். நிறுத்தும் போது நினைச்சாரு அந்த யுத்தத்துக்கு போறவங்க முன்னால போய் பாடல் படிக்கிறவங்களை மட்டும் நிப்பாட்டிட்டார். பாடல் படிக்கிறவங்களை நிப்பாட்டி எரிச்சாங்க. சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு இருக்க எற்றும் உள்ளதை கற்று பாடகர் எடுத்துதான் நிறுத்தினான்னு வேதத்துல பாக்குறோம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அந்த நாளில தேவனை நம்புனாங்க, பாடகரை நிப்பாட்டிட்டாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு இருக்க எற்றும் உள்ளது என்று எல்லாரும் கர்த்தரை பாட ஆரம்பித்தார்கள். பாடகரை நிறுத்தினதுனால பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பாடி துதி செய்ய தொடங்கும் போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மன் புத்திரரையும் தாரை ஊதுகிற அம்மன் புத்திரரையும் மோவா புத்திரையும் சேயின் மலை தேசத்தார் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வேதத்தை பார்க்கிறோம். அந்த பாடல் படிக்க ஆரம்பிக்கிறது எதிரிகள் தங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க, வெட்டுண்டு மடித்தார்கள். வேதத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுல இன்னைக்கு என்ன செய்யணும், பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரிகள்னாலும் அவங்க என்ன செய்ய முன்னால வந்து தலை உப்புறம் வந்து விழுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க வரதான் செய்யும் பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுல பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாம எந்த வீடுமே இருக்காது. பிரச்சனை எல்லா வீட்லயும் ஒவ்வொரு விதத்துல பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு மத்தியில உங்க வீடுகள்ல ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும். ஆண்டவரை முழுமையா நம்பணும். ஆண்டவரை வந்து ஏசப்பா பிள்ளைங்களே இன்னைக்கு நினைச்சாங்க ஜெபமும் இல்லாம வேத வாசிப்பும் இல்லாம ஆளுக்கு போகாம அவங்களுக்கு விசுவாசமே இருக்காது. விசுவாசமே சின்ன பிரச்சனை தானே அந்த முடிச்சுட்டு விழுந்துருவாங்க. என்ன ஆண்டவர், இந்த ஆண்டவரை நம்பி நான் என்னத்தை கட்டேன்னு சொல்லி அப்படி சொல்லவே செய்யாதீங்க. ஆண்டவர் நம்பி இல்லை, உங்களை ஆண்டவர் நம்புறாங்க, அதான் முக்கியம். உங்க மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறாரு, அதான் முக்கியம். அந்த அன்பை வச்சு உங்களை எப்படியாவது என் பிள்ளைய தூக்கி நிறுத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்தை அவர் கொடுத்துருக்கிறது, அதான் முக்கியம். அதனால ஆண்டவரை குறை சொல்லுறது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏசப்பா கிருபையா நம்மளை பிசாசு வீடியில கிடந்து எல்லாத்தையும் மீட்டு எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, அவரை துப்புனாங்க, கவலையெல்லாம் தலையில அடிச்சாங்க, கொழுத்திருக்கு தலையில வச்சாங்க, அதை அமுக்குனாங்க, ரத்தம் அப்படியே பீறிட்டு வந்துச்சு. எதுக்காக அவர் பொறுமையா இருந்தாருன்னா நமக்கு நம்ம இந்த உலகத்துல மீட்டு எடுக்கப்பட்டு நினைச்சுன்னு வெளியே வரணும். அதனாலதான் பிசாசு விட்டி போட்டுச்சுலாம். வேதம் கூறுவது, பலவானை கட்டினாலுடைய பலவான் கொள்ளையத்தில் உடல்நிலை சுதந்திரத்து கொள்ள முடியாது. அவர் பலவான் ஒரு ஜனங்களை கட்டி போட்டிருக்கான். இயேசுவை நோக்கி பார்க்க உண்டாதபடி எதுக்கு கட்டி போடுவான், அக்கினியில கூட தள்ளணும். அவனுக்கு வெறித்தனமே அக்கினி கண்ணில கொண்டு தள்ளிடுவோம். ஏன்டா நம்ம எல்லாத்தையும் ஏசப்பா ஆண்டவர் தான் படைச்சாரு. அதனால அவருடைய பிள்ளைகள் இந்த பங்குக்கு போகக்கூடாதுங்கிற வெறித்தனம் அந்த விசுவாசத்துக்கு. அவன் கூட அக்கினி தள்ளுறது அவன் ஆயத்தமா இருக்கான். அந்த அக்கினிக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறத ஏசப்பா தன்னை தாண்டி சிலுவை பகிர்ந்து தன்னை தாண்டி நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அடிக்கப்பட்டாரு, அவமானப்படுத்தப்பட்ட துணிகளை உறிஞ்சி விட்டாங்க, என்ன பாடுபடுத்தினாங்க. அதனால அங்கத்திலேயே பொறுமையா இருந்தாங்கன்னா நம்ம மேல வச்சுட்டு அன்பு, பெரிய ஒரு அன்பு. அந்த அன்பு யாரும் ஈடுபட முடியாது. அந்த அன்பின் தான் நம்மள அவர் என்ன செஞ்சாரு,
என் பிள்ளைகளை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கணும்னு தான் நின்னாரு. அதனால அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் பொண்ணாலும் பரவாயில்ல, அவங்க படுத்தினாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நான் மீட்டு எடுக்கணும் இதான் சொல்லிட்டாரு. இவங்களை மீட்டு எடுக்கணும், இந்த உலகத்துல வந்து அவங்களுக்காக ரத்தத்தை சிந்தணும். அதனால ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின பரிசுத்த ரத்தத்தினால அவங்க கழுவப்பட்டு அவங்க அவர் ரத்தத்தினால் அவங்க கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஏசப்பா சன்னதிக்கு வரணும். எந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன், நான் பரிசுத்தமா இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னு அந்த சொல்லியிருக்கிறாரு. அந்த அப்படி பரிசுத்தமா வர வேண்டும்னால அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அவர் கிரியம் அவர் கிரியம் இல்லாம நம்ம மீட்டு எடுத்திருக்கிறாரு. ரத்த கிரையை கொடுத்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த அவருக்கு முன்னால நம்ம போய் நிக்கணும். செல்ல பிள்ளைங்க ஆண்டுக்கு. அதனால சகோதரி சகோதரிகளே, நான் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன், நான் கட்சிக்க மாட்டேன், எனக்கு என்ன பண்ணாரு வச்சாரு ஆண்டவர் ஒரு சொல்லுங்க, உங்களுக்காக மறைச்சாரு, உங்களுக்காக உயிரோடு எழுப்பினாரு, நீங்க எப்போ அவர் பக்கத்துல வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அந்த கிருபையை கர்த்தனை பிள்ளைகள் வைத்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைகளையும் ஆண்டு எழுதினார், என் ஜனமே மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மனம் திரும்பி இயேசுவிட வரும்போது இந்த பரலோராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் இந்த உலகத்திலேயே நமக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு. கண்ணீரை தொடச்சி நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றமான ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு. குடும்பத்துல எல்லா காரியம் கோடான என்னென்ன காரியங்கள் அந்த காரியங்களை எல்லாம் செம்மைப்படுத்துவாங்க ஆண்டவர். அதனால நம்ம சகோதர சகோதரிகள் இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை முழு மனதோடு தேடுங்க. சில காரியங்களை நினைச்சீங்க, ஆண்டவரே எனக்கு ஜெயிலையே சொல்லி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வகையில உங்க குடும்பங்கள் மாற்றப்பட்டு உயர்த்தப்படும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையா இருந்து மறிச்சோமானால் பரலோராட்சிக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. பரலோராட்சி முக்கியம். நித்திய காலமும் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம இருக்க போறோம். அந்த ராஜ்யம் தான் நம்மளுக்கு முக்கியம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தேவ பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு பயந்து நடக்கும்போது பரலோகத்துல போயிடுவோம். நீங்க எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, கொடிக்காங்க, வெறிக்காங்க, என்னெல்லாமோ அட்டுழி பண்றாங்க, உலக மக்களோடு போய் நினைச்சுறாங்க, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வசனம் கொடுக்கு தொழில்மார்படி ஆசை நடக்காத, பாவிகளுடைய வழிக்கு இல்லாத, பரியாசங்கள் உட்காராதுன்னு வசனம் இருக்கு. ஆனா மக்கள் கேட்கணும்ல, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால அவங்க மேலே இயேசு அனுப்பிச்சிருக்காரு. எப்போ என் பிள்ளை எதை தேடி வரும்னு எதிர்பார்க்காங்க. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு ஊடையில இருக்கிற பிசாசுமே கிராஸ் பண்ணி இருக்கக்கூடாது, கொண்டு போட்டு போயிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. நோய்களை கொடுத்துருவான் பிசாசு. நோய்களை கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறது நோய் தான். நோய் சமாதானத்தை கெடுப்பான், அவங்க குடும்பத்து சந்தோஷத்தை கெடுப்பான். ஆனா அவன் எதெல்லாம் கெடுப்பானோ அதெல்லாம் ஆண்டவர் நினைச்சவர்கிட்ட சமாதானத்தை தருவாரு, நோயிலிருந்து குணமாக்குவாரு, இன்னைக்கு தண்ணீரெல்லாம் துடைப்பாரு, எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அவரை நீங்க பின்பற்றுங்க. உண்மை உத்தமத்தோடு இயேசுவை பின்பற்றும் போது கர்த்தர் பிள்ளைகளை நம்மளை பரிசுத்தப்படுத்தி இனிமேல் ஆசீர்வதிப்பார், மறுமையில பரலோக ராஜ்யத்தை தருவாரு. அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையும் தந்து ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஏன்னா செய்தி வேலைக்காக நன்றி இயேசப்பா. செய்தியை கேட்டு எல்லா பிள்ளையும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் இயேசப்பா. நிறைவேயான தேவன் அந்த மக்களை அறிந்து கொள்ள கர்த்தாவே அவங்களை தொட்டு ரட்சித்து உடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த உலகத்தை பார்த்து பிள்ளைகளை ஏமாந்துடக்கூடாதப்பா, மாயை நம்பக்கூடாதப்பா. அந்த மாயை இந்த உலகம் வந்து ஒரு மாயை நிறைந்த உலகம். அந்த மாயை நிறைந்த உலகத்தை பார்த்து பிள்ளைகள் ஏமாந்து போயிடக்கூடாதப்பா. ஏமாந்து தகப்பனே கர்த்தாவே சோதனை பிள்ளைகளுடைய கதி பயங்கரமா இருக்கப்பா. அப்படிப்பட்ட காரியத்தில் போகாதது இயேசப்பாக்கு நான் சாட்சியா இருக்கணும், இயேசப்பாக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும், இயேசப்பா சொல்ற வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்க போறேன்னு சொல்லி பிள்ளைகள் உமாக்காக எழுபட்டியா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தூங்கி நிறுத்துங்க இயேசப்பா, தூங்கி நிறுத்துங்க இயேசப்பா. முழு இதயத்தோடு கர்த்தர் தேடட்டும் ஆண்டவரே. அப்படி தேடுற பாக்கியத்தை கிருபை கொடுங்கப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நடிச்சிருந்தது. ஆசீர்வதிங்க மயப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, முழுவதுமே நாமத்தை சோதரி, ஆத்துமாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.